பாரத் ட்ரேட் ஃபேர்ஸ் மற்றும் ஜேசிஐ ஈரோடு சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு ரொம்ப அருமையாக அசோசியேட் பண்ணி ஈரோடு பரிமளம் மஹாலில் வந்துட்டு 9 நாள் நம்ம இந்த பொங்கல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலை வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு டிராயிங் காம்படிஷன் குழந்தைங்களுக்காக நடந்துகிட்ருக்கு. ஸோ வாங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய குழந்தைங்களுடைய தனித்திறமையும் வெளிப்படுத்தணும்னா உடனே வாங்க. இது டே 2வோட நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போது பார்க்கலாம். ஈரோடு சூப்பர் கிங்ஸ் உடைய இப்போ கரண்ட் பிரசிடென்ட் அவங்கள கார்த்திகேயன் அவங்கள நம்ம இப்போ வெல்கம் பண்றோம். அவங்ககிட்ட நம்ம ஸ்டேஜை ஒப்படைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் நிகழ்வு. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜேஎஃப்ஏஜே சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுடைய கைத்தட்டல்களுடன் இன்றைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஜெயபுரி என் பரமேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் இன்றைய நிகழ்வின் லேடி விங்ஸ் சேர்பர்சன் பிரியா பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் இன்றைய நடுவர் ராஜ்குமார் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜேசிஎஸ் டிராயிங் மாஸ்டர் அண்ட் இன்றைய கோஆர்டினேட்டர் பரமேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கூட்டமானது முறைப்படி சொல்லி என்னுடைய தாக்கத்தை கேட்கிறேன். ஜேசி இந்தியா ஜேசி ஜோன் 17 ஜேசி ரோட் சூப்பர் கிங்ஸ் பொங்கல் ஷாப்பிங் திருவிழா மீட்டிங் கால் டு ஆர்டர். ஜேசி கிரீட் பை ஜேசி நேத்ரா. ஜேசி நேத்ரா. We believe that the faith in God gives meaning and purpose in human life, that the brotherhood of man transcends sovereignty of nation. The economic justice can best be won by free men through free enterprise. That government should be of laws rather than of men. The earth's great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜேசி ரோட் சூப்பர் கிங்ஸ் மற்றும் பாரத் ட்ரேட் ஃபேர் இணைந்து நடத்தக்கூடிய பொங்கல் ஷாப்பிங் திருவிழா டே 2 செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கும் பொதுமக்களுக்கும் ஜேசி உறுப்பினருக்கும் இன்றைய விழாவின் சீஃப் கெஸ்ட் ஏஜே சரவணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஜேஎஃப்என் பரமேந்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கும் எங்கள் ஜேசி ஈரோடு சார்பாக அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இந்த ஓவிய போட்டி என்பது தங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். குழந்தைகளுக்கு ஏன் ஓவிய போட்டிகள் தரப்படுகிறது? ஒரு குழந்தையின் மனநிலை சரிசமப்படுத்த, மூளை வளர்ச்சி திறன் மேம்படுத்த, அவர்களுடைய நினைவாற்றலை ஊக்கப்படுத்த, அதை மட்டும் அல்லாமல் விசுவலைசேஷன் மைண்ட் செட் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுடைய தெளிவான இலக்குகளை நிர்ணயம் செய்ய, அதையும் தாண்டி ஒரு ஓவியம் என்பது மனதை மட்டுமல்ல குழந்தை பருவத்தையே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்று. அனைவருக்கும் தெரிந்ததுதான். எல்லா பெரியவங்களுக்கும் சின்ன வயசுல நம்ம வரைஞ்ச ஓவியம் எதுன்னு கேட்டால் ஒரே ஒரு சொல்லுவோம். 2 தேங்காய் மரம், கீழே ஒரு சின்ன வீடு, பின்னாடி இருக்கிற ஒரு அழகான ஒரு சூரியன், 2 மலை முகடுக்குள்ள இதெல்லாமே இருக்கும். இது வரையாத எந்த குழந்தை பருவமும் கிடையாது. அதுதான் நம்மளுடைய சிந்தனையின் முதல் துவக்கம். ஒரு மனிதனுக்கு வீடு வேண்டும், அந்த காலையில சூரியன் உதிக்கும், விவசாய நிலங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டை ஒரு வாழ்வியலை இந்த ஓவியம் தான் கொடுக்குது. எல்லாத்துடைய சிந்தனையும் ஒரே ஒருபாடா அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஓவிய போட்டி நிச்சயமாக உதவும். இதற்காக பாத்தீங்கன்னா சேலத்திலிருந்து வந்திருந்தாங்க, காங்கேயத்திலிருந்து வந்திருந்தாங்க. அதே போல இங்க லோக்கல்ல இருந்த குழந்தைகள்,
பெருந்துறையிலிருந்து வந்திருந்தாங்க. இந்த குழந்தைகள் வந்து அந்த பேரண்ட்ஸ் தான் நம்மளை வந்து உற்சாகப்படுத்துறது. அந்த பேரண்ட்ஸ் உற்சாகப்படுத்தி காலையில் கூட்டிகிட்டு வந்த அந்த பேரண்ட்ஸ் தான் இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய கைத்தட்டல்களை தந்துருவாங்க. அந்த பெற்றோர்கள் தான் அவர்களின் மிகப்பெரிய ஊக்குவிப்பு. அந்த ஊக்குவிப்பால் அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் நல்ல நிலைமையில் இருப்பார்கள் என்பது அது என்ன. நல்ல பெற்றோர்கள் இருக்க அந்த குழந்தைக்கு எதிர்காலம் நல்லதாகவே இருக்கும் சொல்லி இந்த விழாவிற்கு 2ஆம் நாள் ஓவிய கண்ட விழாவிற்கு வந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகென வரவேற்கிறேன். கலைவாணி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் வேலைக்காரனாய் இருக்க கற்றுக்கொண்டால் எஜமானனாகும் தகுதி பின்னர் தானாகவே வரும் என்று விவேகானந்தரின் பொன்மொழிகளைப் போல இன்றைய சிறப்பு விருந்தினர் தலைமைத்துவத்தின் எஜமானர். தேசிய ஈரோடு இயக்க கிளையில் தன்னை இணைத்துக் கொண்ட இவர் தன்னை மேம்படுத்தி தலைவர் பொறுப்பினை வகித்தார். இவரது தலைமை பொறுப்பில் 365 நாட்களும் உதவும் உள்ளங்கள் குழந்தைகள் காப்பகத்திற்கு உணவு வழங்கப்பட்டது. ஈரோடு அரசு மருத்துவமனையில் காசநோய் பிரிவுக்கு 7 லட்சம் மதிப்பிலான கட்டட மறுசீரமைப்பை செய்தவர். இவரது தலைமை பொறுப்பின் கீழ் பல சேவைகளை செய்து மிட்கானில் பல விருதுகளை பெற்றது மட்டுமல்லாமல் நாட்கான் தேசிய மாநாட்டில் சிறந்த தலைவருக்கான விருதான பெஸ்ட் பிரசிடென்ட் அவார்டையும் பெற்று தனது இயக்க கிளைக்கு மேலும் பெருமை சேர்த்தவர். இவர் AJS சேவை அமைப்பின் நிறுவனர் ஆவார். இதுவரை 20,000 யூனிட்டுக்கு மேல் ரத்தம் சேகரித்து அரசு மருத்துவமனைக்கு தந்தவர். கண்தானம் ஊக்குவிக்கும் அரிமா சங்கத்திலும் மற்றும் போலியோ ஒழிப்பில் உலகத்தில் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டு திட்ட தலைவராகவும் திட்ட இயக்குநராகவும் இன்றளவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரோடு சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷனில் எக்ஸிகியூட்டிவ் போர்ட் மெம்பராக பதவி வகிக்கிறார். இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் எங்கள் அமைப்பின் வழிகாட்டி இன்றைய சிறப்பு விருந்தினர் AJ சரவணன் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் JCI ஈரோடு சூப்பர் கிங்ஸ் பெருமிதம் கொள்கிறது. அடுத்ததாக ஒரு இனிய பணிக்காக JC ஜமுனாராணி அவர்களை அழைக்கிறோம். பிரிவும் இல்லாமல் விரைந்த அன்புடன் வளர்ப்பவர்களே இப்போது உலகிற்கு தேவைப்படுகிறார்கள் என்ற விவேகானந்தரின் பொன்மொழிகளைப் போல இன்றைய சிறப்பு விருந்தினர் அன்பிற்கு உதாரணமானவர். 1978ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி நடராஜன் மற்றும் செல்வநாயகி அவர்களுக்கு மகனாக பிறந்தார். தனது பட்டய படிப்புமான BEEA KSR கல்லூரியில் முடித்தார். நடராஜ் எலக்ட்ரிக்கல் சென்டர் நிறுவனத்தை திறம்பட நடத்தி வருகிற இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் கோயம்புத்தூர் என்ற அமைப்பின் ட்ரெஷரராகவும் தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் A கிரேட் அசோசியேஷனின் ஜாயிண்ட் செக்ரட்டரியாகவும் இருந்தவர். 2005ஆம் ஆண்டு அட்வொகேட் ராஜேஸ்வரியை மணந்தார். இவர்களுக்கு ஸ்ரீ ரித்தன்யா என்ற அழகிய மகள் உள்ளார். JCIயில் 2013ஆம் ஆண்டு தன்னை இணைத்துக் கொண்ட இவர் 2016ஆம் ஆண்டு செயலாளராக தனது பணியை சிறப்பாக செய்தவர். அது மட்டுமல்லாது 2013ஆம் ஆண்டு JCI ஈரோடு சூப்பர் கிங்ஸின் பட்டய தலைவராக பொறுப்பேற்று எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். 2025ஆம் ஆண்டு JSCயில் ரீஜனல் சேர்மனாக பொறுப்பேற்று இந்த வருடம் தனது பணியை சிறப்பாக துவங்கியுள்ளார் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சங்கத்திலும் தனது பணியை திறம்பட செய்தவர். இரத்த தானத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கும் அரிமா சங்கத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டு பல திட்டங்களுக்கு திட்ட இயக்குநராக இருந்தவர். இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் எங்கள் இளையின் வழிகாட்டி இன்றைய கௌரவ விருந்தினர் JSP NN பாண்டிகரன் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் JCI சூப்பர் கிங்ஸ் பெருமிதம் கொள்கிறது. நன்றி அவர்களே. இன்றைய சிறப்பு விருந்தினர்களை சிறப்புரை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உண்மைக்காக எதையும் பொறுக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை பொறுக்கக்கூடாது என்றார் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள். அந்த விழாவில்
ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸும் பாரத் ஸ்டேட் பேங்க் அசோசியேஷனும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆன்டி ட்ரக்ஸ் டிராயிங் காம்படிஷன்ல என்னை சிறப்புகளாக அடங்க எனர்ஜெட்டிக் டைனமிக் பிரசிடென்ட் ஜேசி ஜி கார்த்திகேயன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பலத்த கரோடி மூலமாக இந்த ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் சார்ட்டர் பிரசிடென்ட் புன்னகை மன்னன் ஊட்டி ஆற்றின் என்னுடைய மாமா ஏதன் பன்னிதன் அவர்களுக்கும் என்னுடைய பலத்த கரோடி மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டி வருகிறேன். ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸுக்கு நடத்துகின்ற இந்த டிராயிங் காம்படிஷனுக்கு ஜட்ஜா வந்து காலிலிருந்து தன்னுடைய உழைப்பையும் நேரத்தையும் ஒதுக்கி இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜேசி ஸ்கூலுடைய எங்க ஸ்கூலுடைய டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் ஜி ராஜ்குமார் அவர்களுக்கும் நீங்க பலத்த கரோடி மூலமாக நீங்க 10 செகண்ட் தேர்வு வாங்கினீங்கன்னா அதுக்கு அவங்கதான் காரணம். வாங்க போனோம் தப்பா நினைச்சுக்காதீங்க, நமக்கு வாய்ப்பு இன்னொரு முறை இருக்குன்னு நினைச்சுக்காங்க. இன்னைக்கு ஜேசி கீழ் வாசிச்ச ஜேசி நித்ரா அவங்களுக்கு வந்து நம்ம பலத்த கரோடி மூலமா கைத்தட்டு கொடுக்கணும். இருக்குன்னா எங்க ஜேசி மனதிலே ஜேசி கீழ் பகுதி கருமாத காலத்துல அந்த குழந்தை அவ்வளவு அற்புதமா மனப்பாடம் பண்ணி நம்ம பிரசன்டேஷன் கொண்டு வந்து எங்க வீட்டுல அந்த குழந்தைக்கு வந்து அந்த காலத்துல வந்து நீங்க பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களும் நான் வேண்டிக்கிறேன். அடுத்தது சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோமோ நமக்கு தெரியாம இருக்கிற காலகட்டத்துல மறந்து போன காலகட்டத்துல இதெல்லாம் நீ செஞ்சா அப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தி நான் வார்த்தை சேர்த்து சொல்றாங்க பார்த்தீங்களா, அப்ப கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து அளப்பரிய ஈடுறது. அந்த வகையில என்ன ஜேசி கலைவாணர் அவர்கள் வந்து அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னதுக்கு அவங்களுக்கு மனதான நன்றியை இந்த டீம் ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ்ல வந்து இந்த டிபி சிடி ஜேசி இந்தியா அவங்க வந்து ஒரு பெண்மணி ஒரு சமூக சேவை ஆற்ற முடியும் அப்படிங்கிறது நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்படியும் ஒரு சேவை ஆற்ற முடியுமா அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நான் மனதார பாராட்டு ஜேசி இந்தியாவை அவங்களுக்கு உணவுக்கு அவர்கள் யார் குடும்பத்திலிருந்து அவர்களுக்கு தியாகங்களாம் நலப்படையுது. அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுகள். இந்த டே கோஆர்டினேட்டர் பத்தி சொல்லணும். அவர் நேற்றுக்கு வரைக்கும் ஊர்ல இல்லை, நேற்று கைத்துல இவரே வந்தார். ஆனா வந்ததுல இருந்து இது வரைக்கும் அந்த செக்லிஸ்ட் வந்து ஒரு இன்ச்சு கூட மாறாம அவ்வளவு துல்லியமா பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த மனிதன் அவங்களுக்கும் அவங்க மனைவி பாரதி அவர்களுக்கு சேர்ந்த கைத்தறி கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த டிராயிங் காம்படிஷன் நீங்க நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் பாரத் ஸ்டேட் பேங்க் அசோசியேஷனாவோ ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் மட்டும் அப்படின்ற இல்லை, அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள். ஏன்னா குழந்தைக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்குறவங்க மட்டும்தான் ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ். ஆனா அந்த குழந்தைய அந்த திறமையை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, நித்தம் ஆசைப்படுறது பெற்றோர்கள் யாருமே கிடையாது. அதுல அவங்க தாத்தாவா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுடைய கனவு கண்டிப்பா கைப்படணும்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சேன். எல்லாரும் அவங்க மனத்தாட்சியோட நான் பேச போறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவங்க மனத்தாட்சியோட நான் சொல்றது நீங்க கம்பேர் பண்ணிக்கங்க. என்கிட்ட நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். விருந்து அப்படின்னு சொன்னா எப்படி செய்வோம் நமக்கு தெரியலீங்களா? கற்பனை பண்ணிக்கணும். விருந்துன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம சொந்தக்காரங்களை நம்ம வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்கிறோம் எல்லாரும் விருந்து வாங்கிட்டு கொடுத்தோம் அவங்க ரொம்ப சரின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு சில கல்வியை மாற்றணும். அவங்க கான்செப்ட் வச்சுக்கணும். பிச்சை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர வச்சு போட்டா விருந்து. ஒருத்தர் நம்ம வீட்டு வாசப்படி வந்து நின்று எனக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது பேர் பிக்சர். ஓகேங்களா? இதுல தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. தர்மம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயோ கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கும் போது அது யாருக்காக கேட்கிறாங்களோ
அவங்க கிட்ட இருக்கிறதா அது தர்மம். சரிங்களா? சரிங்க. தானம் அப்படின்னு என்னங்க? தானம் என்ன, தர்மம் என்ன, பிச்சை என்ன, பிரிந்தன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானம் அப்படிங்கிறது யார் இந்த தர்மத்துக்கு வாங்க, தர்மத்துல யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்கன்னு தெரியும். தர்மத்துல யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்கன்னு தெரியும். தானத்துல யார் கொடுக்குறாங்க யார் கொடுத்தாங்க யாருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு தெரியாது. அதனாலதான் பெரியவங்க அன்னதானம், ரத்த தானம், உடலுறுப்பு ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த தானத்தை யாருக்கு கிடைச்சது நமக்கு இன்னைக்கு நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு இவனுக்கு ரத்தம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த ரத்தம் யாருக்குமே எனக்கு தெரியாது. பட் நான் அதை அறிஞ்சிருப்பேன். அது மாதிரி தானமா கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் கண்தானம் இருக்கிறது. அதெல்லாம் மிகப்பெரிய தானமா நம்ம சொல்றோம். நான் எதுக்காக இதை சொல்ல கேட்டீங்கன்னா, இந்த கண்தானத்தையும் இந்த ரத்த தானத்தையும் இந்த உடலுறுப்பு தானத்தையும் மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டு ஜேசி சூப்பர் கிங்ஸ் இன்னும் பல ஆண்டு காலம் ஒவ்வொருடைய ஆசீர்வாதத்தோடு மிகப்பெரிய இயக்கத்தையா மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லா நானும் வேண்டிக்கிட்டு இதுக்காக பாடப்பட்ட அத்துணை தொடர்களுக்கும் தேசிய மக்களுக்கும் மனதான வாழ்க்கையை பாராட்டம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய இந்த சிறப்புரைகளுக்கு மிகவும் உற்சாகம் தந்தது. நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜேஎஃப்பி ஏஜே சரவணன் அவர்களுக்கு. அடுத்ததாக இன்றைய கௌரவ விருந்தினர் அவர்களுடைய ஒரு சிறப்புரை வழங்க கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் எதையும் சாதிக்கும் வல்லவன் என்று சொல்லும். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் இசப்பு கூட தட்டியெழுத்தும் ஆகிவிடும் என்ற வரிகளை விவேகானந்தரின் பிறந்த நாளில் சொல்லி கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். தேசிய ஈரோடு சூப்பர் கிங்ஸ் நடக்கும் பொங்கல் ஷாப்பிங் திருவிழா கொண்டாட்டம் இரண்டாம் நாளில் என்னை கௌரவ அழைத்திருக்கு. மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் என்னுடைய நண்பர் ஜேசி ஏகே சரவணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். தேசிய ஈரோடு சூப்பர் கிங்ஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளை இருப்பதை தானாக உன்னை அடையும் என்பவர் விவேகானந்தர். நான் பட்டய தலைவராக இந்த கிளை இயக்கத்தை துவங்குவதற்கு உறுதுணையாக இருந்த தலைவர்கள் மற்றும் சூப்பர் கிங்ஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பணமே வாழ்வு, பலவீனமே மரணம். 2020ஆம் ஆண்டு இதேபோல் 3 நாட்கள் பொங்கல் ஷாப்பிங் திருவிழா கொண்டாடப்பட்டது. 3 நாட்களும் ஓவியம், நடனம், பேச்சு போட்டி, பாட்டு போட்டி மற்றும் பொங்கல் கொண்டாட்டங்களாக பல விளையாட்டுகளை நடைபெற்றது. அதற்கு பிறகு 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் தான் மீண்டும் இந்த நிகழ்வு 9 நாட்கள் நடைபெறுகிறது. இதை நினைத்து பார்க்கையில் பட்டய தலைவராக எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்காக ஒவ்வொருவரும் தரும் உழைப்பையும் ஈடுபாடும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த கிளை இயக்கம் மேற்பேரும் பல செயல்களையும் செய்து அவரவர் வாழ்வில் தனி மனித மேம்பாட்டு திறன்களை வளர்த்துக் கொண்டிருக்கும் என்று சொல்வதற்கு சந்தேகமே இல்லை. உற்சாகமாக இருக்கும் சொல்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை என வாழ்க்கை முதல் அறிகுறி. இந்த உற்சாகத்துடன் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை போல் பல வெற்றிகளை தொடர வாழ்த்துகின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கிய எனது தேசிய சூப்பர் கிங்ஸ் சொந்தங்களுக்கு மிகவும் நன்றியை கூறி இடமருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய கௌரவ விருந்தினர் ஜேஎஃப்பி வருகை தந்திருக்கிற அவர்களே. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை முதல் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பரிசு வழங்குவது நிகழ்வு. முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 4th நம்ம அந்த பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். அவங்க ஒவ்வொருவரா அவருடைய பெற்றோருடன் வாங்கிக்கோங்க. அதை வழங்குமாறு ஜேஎஃப்பி ஏஜே சரவணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவரோட கௌரவங்களும் சேர்ந்து ஜட்ஜ்
மற்றும் எங்களுடைய இன்றைய கோஆர்டினேட்டர் அண்ட் லேடி ஜெசிபி சிடி நித்யா அவர்களையும் ரன்னர் அப் ஃபார் ஃபர்ஸ்ட் டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நரன் கார்த்திக் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அவர்கள் பெற்றோருடன் வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வச்சுட்டா நிக்குமா? சார், இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற சர்டிபிகேட்டு கிஃப்ட் இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க சார். எந்த மனசும் அங்கே எழுதுறதே இல்லைங்க சார். ஏன்னா இந்த குழந்தை பார்க்கறது கிஃப்ட் இருக்காது, இந்த குழந்தை பார்க்க சர்டிபிகேட் இருக்காது. எல்லா குழந்தையும் ஏங்கிறது ஒன்றே ஒரு கைத்தட்டுக்காக மட்டும்தான். அந்த கைத்தட்டு நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க பெரிய குற்றவாளி ஆகிடுவீங்க வாழ்க்கையில. அந்த குற்றத்தை மட்டும் கொண்டாந்து நினைக்கிறீங்க கைத்தட்டு கொடுக்குறீங்க. அனைவருக்கும் மூன்றாம் பரிசு நேத்ரா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். அடுத்ததாக இரண்டாம் பரிசு மேகலா கே ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். அடுத்ததாக முதல் பரிசு அறிவிக்கப்படுகிறது. 1 to 4. The first prize went to Dhananyayini P. First prize. Parents need one. இன்னைக்கு இந்த பொண்ணுதான் ஃபர்ஸ்டா வந்தது. அடுத்ததாக 5th to 8th standard. The runner-up going to K. Shanmupriya 6th standard. Next, third prize M.K. Harish 8th standard. And the second prize the second prize going to SP Shekhar Raj
8th standard. And first prize going to S. Anushri, 8th standard. SK Sagar Raja. Yes, Sagar. The first prize going to Anushri, 8th standard. The next, the category 9 to 12. Runner-up Nitish, 9th standard. Runner-up Nitish, 9th standard. இந்த பரிசை இவருடைய பட்டை தலைவர் என் பரணிதரன் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். The next, the second prize going to K. Sanjana, 10th standard. Sajana. And first prize going to RG Sharmali, 10th standard. இதை வழங்குமாறு எங்களுடைய பட்டை தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி கை தட்டினா ஹார்ட் அட்டாக் வராது. நாலு நரம்பெல்லாம் வேலை செஞ்சா ரத்த ஓட்டம் நல்லா இருந்தா ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு ஆய்வு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீ முடிவு பண்ணிக்கணும். இன்னும் குழந்தை வாங்கும்போது கை தட்டல் கேட்டுருக்கா, அடுத்த குழந்தை வாங்கும்போது நம்ம கை தட்டல் கொடுக்கணும். அடுத்ததாக காலேஜ் இதில் பார்த்தீங்கன்னா நளினி கே நளினி அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்று நளினி இந்த வழங்குமாறு இனம் ஒளிச்சுடர் அண்ட் கலைமாமணி ஓவியர் ஜி ராஜ்குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சம்பந்தா வாங்க மேல வாங்க முடியும் அதே சார் வாங்க. அடுத்ததாக குருராஜன் என் நன்றி. ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் மீட்டிங் முறைப்படி ஒத்துழைக்கப்படுகிறது. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு டே 2ல வந்துட்டு ட்ரா பண்ணாங்க. இவங்க வந்துட்டு மார்னிங் வந்தாங்க. இப்போ அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நம்ம 4th படிக்கிற ஒரு குட்டி இங்கே இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்கள் பேர்? சார் தருண் கார்த்திக். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4th. எந்த ஸ்கூல்? விவிஎஸ். ஓகே, சரி. இன்னைக்கு நீங்கள் வரைஞ்சது என்ன? டோன்ட் சே நோ டு ட்ரக். அப்படியா? ஓகே, அதில் என்னென்ன எல்லாமே வரைஞ்சிங்களா? நோ ஸ்மோக்கிங் அப்படிலாம் வரைஞ்சிங்களா? ஆ
no drinking, no smoking, ஆ and வேற அந்த ரெண்டு மட்டும்தான் வரைஞ்சிங்களா? வேற don't injection. ஓகே சூப்பர். சரி இது வந்துட்டு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? Mama. அம்மா. ஓகே சூப்பர். ஆல் த வெரி பெஸ்ட். ஹாப்பி பொங்கல். ஓகே Thank you. Thank you. ஓகே தேங்க்யூ. பாரத் ட்ரேட் ஃபேர்ஸ் மற்றும் ஜேசிஐ ஈரோடு சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு பொங்கல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலை பரிமளம் மஹாலில் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி டே 2ல் இருக்கோம். மொத்தம் 9 நாள் நடக்க இருக்குது. அதில் இன்றைக்கி வந்துட்டு டே 2ல் குட்டீஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ராயிங், அதாவது ட்ரக்ஸுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு அவங்க கொடுக்கணும் அவங்களுடைய ப்ரெசன்டேஷனை. இப்போது இங்கே நம்ம கூட ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன வரைஞ்சாங்க அண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய், உங்கள் பேர்? Rakshita. ஓகே, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5th படிக்கிறீங்க. எங்கே? வெள்ளாளர் விஜயலயா. ஓகே சூப்பர். நீங்கள் என்ன ட்ரா பண்ணீங்க? நான் வந்து ட்ரக்ஸை பற்றி வந்து நிறைய ட்ரா பண்ணேன். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட் கிடச்சிச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதுக்கு அப்புறமா வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க பேசுகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறையா குட்டீஸ் பேச போகிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கூட தருண் குமார் இருக்கார். டே 2ல் ட்ராயிங் கான்டெஸ்ட் குட்டீஸ் வந்துட்டு ஆர்வமாக கலந்துட்டு இருக்காங்க. சரி, அவர் என்ன வரைஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்கள் பேர்? தருண் குமார். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 3rd B. எந்த ஸ்கூல்? ஓகே. ஹாய், உங்கள் பேர்? என் பேர் மேகலா. மேகலா. என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். சரி, இன்னைக்கு என்ன ட்ரா பண்ணீங்க? இன்னைக்கு வந்து இது ஸ்மோக் பண்ணால் என்ன ஆகும் ட்ராயிங் பண்ணேன். ஓ, ஸ்மோக் பண்ணால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன ஆகும்? அது அது ஸ்மோக் பண்ணால் நம்ம இறந்து போகிற கூட வாய்ப்பு இருக்கு. சே பாருங்க, இந்த குட்டி பாப்பாவுக்கு தெரிஞ்சது கூட பெரியவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. சூப்பர் சூப்பர். சரி, எப்படி இருக்கு இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கிட்டது? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. சரி, இந்த மாதிரி அடிக்கடி வைக்கலாமா? வைக்கலாம். ஓகே சூப்பர். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் அங்கிள். தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம குட்டீஸ் எல்லாரும். இப்போ அடுத்தடுத்து ரெடியாக இருக்காங்க பேசுகிறதுக்கு. பார்ப்போம். உங்கள் பேர்? சேகர் ராஜா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். என்ன வரைஞ்சிங்க இன்னைக்கு? ஆன்டிக் ட்ரக்ஸ். ஓகே, அதில் என்ன வரைஞ்சிங்க? ஸ்மோக் பிடிச்சா ஹார்ட்டு லங்ஸ் எல்லாம் கெடுதல் ஆகும். அந்த மாதிரி அப்படியா? ஃபேமிலிக்கெல்லாம் கெடுதல் அவங்க. வா வா வா. சே, குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஷார்ப்பாக இருக்காங்க. சூப்பருங்க. அப்படி வரைஞ்சிங்க இல்லையா? ஓகே. எப்போ மார்னிங் வரைஞ்சிங்களா இல்லை இப்போ ஈவினிங்கா? மார்னிங். ஓ, இப்போ உங்களுக்கான சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கீங்க. சூப்பர். ஆல் த வெரி பெஸ்ட். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் டூ. ஓகே, எப்படி ஜாலியாக இருந்ததா? நான் ஜாலியாக இருந்தது. ஜாலியாக இருந்ததா? சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? தா. ஓ சூப்பர். ஸ்கூல் ஃப்ரெண்டு இங்கேயும் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. ஓகே தேங்க்யூ. பாய். பை. ஹாய், உங்கள் பேர்? என் பேர் ஹரிஷ். என்ன கிளாஸ்? 8th. என்ன ஸ்கூல்? பள்ளிப்பாளையம் பாய்ஸ் ஸ்கூல். சரி, இப்போது இன்னைக்கு இந்த ட்ராயிங் காம்படிஷனில் கலந்துருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருந்தது உங்கள் அனுபவம் சொல்லுங்கள். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது இல்லாமல் நிறைய பேர்த்தோட ட்ராயிங்ஸ்லாம் பார்த்தோம். அது நல்லா இருந்துச்சு. சரி, ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. தேங்க்யூ. ஈரோடு இந்து கல்வி நிலையம். ஓகே சரி, இன்னைக்கு நீங்கள் என்ன ட்ரா பண்ணீங்க? ட்ரீ ஹவுஸ் ஃப்ளாக். எது மறுபடியும் சொல்லுங்கள்? ட்ரீ ஹவுஸ் ஃப்ளாக். ட்ரீ ஹவுஸ் ஃப்ளாக் 3 வரைஞ்சிங்களா? ஓகே. நீங்கள் ட்ராயிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? அப்படியா? கிளாஸ் போறீங்களா? ஆ. ஓகே சூப்பர். சரி, இன்னைக்கு இந்த 3 வரையணும்னு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அப்பாவா, அம்மாவா, இல்லை வேற யாரு? நான் மட்டும்தான் நானே போகிறேன்னு சொல்லிக்கிட்டேன். ஓ, நீங்களே? ஓகே சூப்பர். இன்னும் நிறைய ட்ராயிங் பண்ணி சரியா நீங்கள் அதில் வந்துட்டு க்ரியேட்டிவிட்டியாக நிறைய யோசிச்சு நல்லா பண்ணணும் அப்படின்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். ஓகே தேங்க்யூ. பாய். பாய். ஓகே சூப்பர்.
இப்போது அவங்களே ஆர்வமாக வந்து கலந்துட்டு இருக்காங்க. அதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம கூட ஒரு பேரண்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. வணக்கம், உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க? என் பேர் சந்திரா. நாங்கள் தங்கம் நகர்லேருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலி ஆம்பூரில் நாங்கள் இருந்தோம். அப்போது அவர் 2014 வந்து ஜேசிஏ பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போ ஜேஐயில் இருக்கார். ஸோ இங்கே வந்து நாங்கள் மே மந்த்து தான் வந்தோம். எங்களுக்கு புதுசு. ஆக்சுவலி இன்றைக்கி உடம்பு சரியில்லை. ஆனால் பாப்பாவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. காம்படிஷன் இருக்கு. பாப்பா எல்லாருக்கூடையும் சேருவா. இங்கே கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி உண்மையாகவே சூப்பராக இருந்தது. காம்படிஷன் நல்லா ட்ராயிங் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. ஓகே, நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து இன்னும் இருக்கிற இந்த வீக் ஃபுல்லாகவும் வாங்க. பெண்களுக்கான போட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அவசியம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து கலந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ சார். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜேசிஐ ஈரோடு சூப்பர் கிங்ஸ் சார்பாக பரிமள மகாலில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினமும் ஒரு நிகழ்வாக இன்றைய தினம் குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சே நோ டு ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் மாணவர்கள் சிறப்பாக ஓவியங்களை வரைந்து கொடுத்திருக்கிறார்கள். இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஜேசிஐ ஈரோடு சூப்பர் கிங்ஸு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்டெஸ்ட் வந்துட்டு குழந்தைங்களுக்காக நடக்க இருக்குது. பெண்களுக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்டோட கலந்துக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலோட இணைந்துருங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் வாங்க. மார்னிங்கும் இருக்குது, ஈவினிங்கும் இருக்குது. ஸோ தொடர்ந்து வாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ், அப்புறம் பாரத் ட்ரேட் ஃபேர்ஸ் அண்ட் ஜேசிஐ ஈரோடு சூப்பர் கிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம தேங்க் பண்ணிக்கலாம்.